கிருபைகளுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவன் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். அல்லேலூயா. கடந்த காலம் முழுவதும் தேவன் நம்மை அற்புதமாக ஆச்சரியமாக பாதுகாத்து பராமரித்து நமக்கு புசிக்க குடிக்க அன்ன ஆகாரம் இருந்து கர்த்தர் அற்புதமாய் பாதுகாத்தார். அதை நினைத்து நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். நம்முடைய விருப்பத்துக்கு மேலாக தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். நம்ம எண்ணுவதற்கும் நினைப்பதற்கும் மேலாக நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். பரிசுத்த வேதாகம் முழுவதும் நமக்கு ஆண்டு கொடுத்த நிறைய வாக்குத்தத்தங்களை சொல்லி ஜெபிக்க 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 வாக்குத்தத்தங்களை நாம் சுதந்திரித்துக் கொள்ள அவர் நமக்கு அனுகிரகம் செய்வாராக. ஆமென். அல்லேலூயா. தேவனை ஆராதிக்கிற தெய்வ பிள்ளைகளாகி நாம் தேவனுக்கென்று ஒரு நாளை அதற்கென்று விசேஷப்படுத்தி அந்த நாளை கர்த்தருக்கென்று நாம் கொடுப்பதினாலே தேவன் நமக்கென்று ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். மாறாதவைகள் அது எப்போது நமக்கு கிடைத்துக் கொண்டே இருக்கும். இந்த காலவெளியே மீண்டும் ஒரு விஷயம் உங்களை நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நம்முடைய குடும்பம், நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகள் எல்லாரும் தேவனால் ஆசீர்வதிக்கப்படும்படி ஒவ்வொரு நாள் நாம் இங்கே ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறோம். நம்முடைய ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார் கர்த்தர். ஆமென். இன்றைக்கு நாள் தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட கர்த்தருடைய வசனம் ரோமர்கள் நிறுவம் 12ஆம் அதிகாரம். ரோமர்கள் நிறுவம் 12ஆம் அதிகாரம். இந்த அதிகாரம் முழுவதுமே அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் ரோமாபுரியில் உள்ள கிறிஸ்தவ சபை மக்களுக்கு ஆலோசனையாக எழுதுகிற அந்த வார்த்தைகள். ரோமாபுரியில அப்போஸ்தலனாகிய பவுல் தங்கியிருந்து அநேக ஆயிரங்களுக்கு அவர் சுவிசேஷங்களை அறிவித்து தன்னிடத்தில் வந்த எல்லாரையும் சேர்த்து கொண்டு அவர்களுக்கு தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த காரியங்கள் எல்லாம் பிரசங்கித்துக் கொண்டிருந்தார். அப்போஸ்தலர்கள், பரிசுத்தவான்கள், தெய்வ பிள்ளைகள் நம்முடைய பிரசங்கத்தில் எல்லாம் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்தார்கள். நம்முடைய வேதாகமத்திலே முதல் சொல்வது யோவான் வந்தார். யோவான் வந்து முதலாவது மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்தில் தெரிவித்தார். இயேசு வந்தார். இயேசு வந்தோடனே அவரும் சொன்னார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்தில் சொன்னார். அப்புறம் அப்போஸ்தலர்கள் வந்தாங்க. பேதுரு வந்தார். பேதுரு சொன்னார், நீங்கள் ஒவ்வொருவரும் மனம் திரும்பி மன்னிப்புகள் ஞானஸ்நானம் பெற்று தேவனுடைய ராஜ்யத்துக்கு உங்களை தகுதிப்படுத்திக் கொள்கிறார். பின்னாடி வந்த எல்லா பரிசுத்தவான்கள், தேவ பிள்ளைகள் எல்லாருமே அவர்கள் தம்முடைய பிரசங்கம் முழுவதும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்தே பேசினார்கள். செல்வத்தை குறித்தோ செழிப்பை குறித்தோ வேறு எதை குறித்தோ அவருடைய பிரசங்கம் பண்ணதாக பலனங்கள் எழுதப்படவில்லை. ஆனால் அநேகர் சுவிசேஷத்தை கேட்க வரும்போதெல்லாம் வியாதிஸ்தர்களாக, துன்பம் அனுபவிக்கிறதாக, கஷ்டம் அனுபவிக்கிறதாக வந்தவங்களுக்கு எல்லாம் சுவிசேஷத்தை கேட்ட மாத்திரத்திலே அவர்களுக்கு விடுதலை உண்டாயிற்று. தேவனுடைய ராஜ்யத்தினுடைய சுவிசேஷத்தை அவர்கள் கேட்க 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 அவர்கள் விடுதலை. கடைசியாக அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் ரோமாபுரியிலே அவர் ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும் என்று சொல்லி அவர் தீர்ப்பான போது ராயனுக்கு முன்பாக நிற்கும்படி அங்கே ரோமாபுரிக்கு கொண்டு போகப்படுகிறார். அவர் அங்கே செல்வந்தராக இருந்தபடினாலே, பெரிய ஒரு ரோம சாம்ராஜ்யத்தினுடைய குடிமை உரிமை பெற்றவராக இருந்தபடினாலே அவரை வந்து காவலில் வைக்க முடியாது, சிறைச்சாலை வைக்க முடியாது. ஆகையினால ரோமா குடியுரிமை பெற்ற அந்த பவுலை அவர் தன் இஷ்டப்படி ஒரு வீடு வாடகைக்கு எடுத்து அவர் அங்கே குடியிருந்து கொள்ளலாம் என்று அவருக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கப்பட்டது. எப்பொழுதெல்லாம் உங்களுக்கு அங்கே ஜட்ஜ்மெண்ட் அந்த கூப்பிடுறாங்களோ அப்போல்லாம் நீங்கள் வந்து அந்த ஒப்பிட வேண்டும் என்று சொல்லி சொல்லப்பட்ட அந்த காரியத்தின்படி அவருக்கு தனியாக ஒரு வீடு எடுத்து கொடுத்து அந்த வீட்டிலே அவர் தங்கினார். அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகம் 28ஆவது கடைசி வசனம் முடியும் போது அதை யாராவது படிக்க பார்ப்போம். அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனத்தை படிச்சீங்கன்னா பவுல் அப்போஸ்தலர் அந்த அப்போஸ்தலர் நடவடிக்கை அது எங்க நடக்குன்னா ரோமாபுரியில எங்க நடக்குது. அப்போஸ்தலர் 28ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனத்திலே தனக்காக வாடகைக்கு வாங்கப்பட்ட வீட்டிலே 2 வருஷம் முழுவதும் தங்கியிருந்து தன்னிடத்தில் வந்த யாவரையும் ஏற்றுக்கொண்டு மிகுந்த தைரியத்துடனே கூட தடையில்லாமல் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்துக் கொண்டிருந்தான். என்ன செய்து கொண்டாரு? அங்க வேற தன்னிடத்தில் வந்த எல்லாரும் சேர்த்து கொண்டு அப்போ அன்றைக்கு அவருடைய நோக்கம், அவருடைய திட்டம், அவருடைய வழிநடத்திப்பு எல்லாமே தேவனுடைய ராஜ்யம் பூமியை ஸ்தாபிக்கப்பட வேண்டும்.
தேவனுடைய ராஜ்யத்துக்கு மக்கள் ஆயத்தப்பட வேண்டும். தேவனுடைய ராஜ்யத்திலே மக்கள் எல்லாம் பங்காளியாக வேண்டும் என்ற ஒரே குறிக்கோளோடு தான் அவர்கள் தங்களுடைய வேலையை பணியை செய்தார்கள். இந்த ரோமாவில் இருக்கும்போது தான் அவர் அநேக நிருபங்கள் எழுதுகிறார், அநேக கடிதங்கள் எழுதுகிறார். தன்னை சிறைச்சாலையில் வைத்திருக்கிற சமயத்திலே அவர் ரோமாவிலிருந்து அநேக கடிதங்களை விசுவாசிகளுக்கு அனுப்புகிறார். பரிசுத்தவான்கள், தெய்வ பிள்ளைகள் தங்களுக்கு ஆவியானவர் எதை வெளிப்படுத்தினாரோ, எதை அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தாரோ அதையெல்லாம் சிறைச்சாலையை உட்கார்ந்து கொண்டு கடிதத்தினால மையினாலும் இறகனாலும் தோல்சூழில எழுதி அந்தந்த சபைகளுக்கு அவர்கள் அனுப்பி கொண்டிருந்தார்கள். அப்படி அனுப்பப்பட்ட அநேக விஷயங்களை தான் நாம் பைபிளை இப்போது பார்க்கிறோம். இப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின நிருபங்கள் ஏராளம். அந்த நிருபங்களில் எல்லாம் தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்த காரியங்களை குறித்தே அவர் கடிதங்கள் எழுதினார். நீங்க செழிப்பா இருப்பீங்க, ஆசீர்வாதமா இருப்பீங்க, நல்லா இருப்பீங்க, உங்களுக்கு வீடு வாசல் கிடைக்கும், கார் வாங்கல், அப்படிப்பட்ட வார்த்தைகளை பவுல் அப்போஸ்தலன் அடிக்கடி யூஸ் பண்ணாங்க. எல்லா இடங்களையும் நீங்கள் உபத்திரவப்படுவீர்கள், நீங்க கஷ்டப்படுவீங்க, நீங்க துன்பப்படுவீங்க, தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தம். இந்த வார்த்தை நல்லா கவனிங்க. தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தம் நீங்கள் எல்லாரால் துன்பப்படுவீர்கள். நீங்கள் அநேக உபத்திரங்கள் வழியாகத்தான் தேவனுடைய ராஜ்யத்துக்கு நீங்க போகணும், அநேக துன்பங்கள் வழியாக தான் நீங்க பரலோக ராஜ்யம் போகணும். ஆனா அந்த துன்பங்களோடு கூட இந்த பூமியில கர்த்தர் உங்களுக்கு தர வேண்டிய எல்லா நன்மைகளையும் அவர் தருவார். புசிக்க ஆகாரத்தை தருவார், குடிக்க தண்ணீரை தருவார், உடுக்க வஸ்திரம் தருவார், இருக்க வீடு தருவார், போக வாகனம் தருவார், எல்லாம் தருவார். இதெல்லாம் எதுக்கு தெரியுமா? தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தம் நாம் எதை முயற்சிக்கிறோமோ அதை நிறைவேற்றுவதற்காக கர்த்தர் வந்து தருவார். ஆமென். ஆகையினாலே அவர் அந்த கடிதங்களில் எல்லாம் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த காரியங்களை குறித்து மட்டுமே அவர் பேசிக் கொண்டிருந்தார். கடைசியா அந்த நீங்க ஒரு பாப்பாவோட ஒரு வசனம் சொல்லிச்சு, உங்கள் குறைகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் எங்க நிறைவேற்றுவார் சொன்னார்? எங்க? தேவனுடைய ராஜ்யமாகி மகிமையை நிறைவேற்றுவார். உங்கள் குறைகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக மகிமையிலே நிறைவேற்றுவார். அப்ப நம்ம மகிமைக்கு நம்மை தகுதிப்படுத்தும் போது இந்த உலகத்தின் குறைபாடுகள் எல்லாம், இந்த உலகத்தில் நமக்கு எதெல்லாம் குறைவா இருந்ததோ அதெல்லாம் நிறைவாய் கர்த்தருக்கு தருவார். அதுதான் அழகா சொல்றார், அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட நாம் ஆளுகை செய்வோம், அவரோடு கூட துன்பம் சகித்தோமானால் அவரோடு கூட இன்பத்தை நாம் அனுபவிப்போம். இந்த இன்பமான ராஜ்யத்தை குறித்தான் பரிசுத்தவான்கள் தெய்வ பிள்ளைகள் பேசும். நீங்களும் நானும் சபை மக்கள் எல்லாருமே ஜனங்கிட்ட சொல்ல வேண்டியது ஆசீர்வாதமான வார்த்தையை சொல்லுகிற அதே நேரத்திலே பரலோக ராஜ்யத்தை குறித்ததான காரியங்களை கட்டாயம் மக்களுக்கு சொல்ல வேண்டும். நாம் இந்த பூமிக்குரியவர்கள் அல்ல, இந்த பூமியில் நிரந்தரமாக இருக்கிறவர்கள் அல்ல. நம்ம இந்த பூமியில வாழுகிற காலம் வரைக்கும் நமக்கு அவசியமான எல்லா கிருபைகளையும் நன்மைகளையும் தேவன் தருவார். வேலைகளை தருவார், உத்தியோகங்களை தருவார், நல்ல படிப்புகளை தருவார். இதெல்லாம் எதுக்காக? தேவனுடைய ராஜ்யத்துக்காக. தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்பட்ட பிற்பாடு இதெல்லாம் நமக்கு அவர் தருவதற்கு காரணம் தேவனுடைய ராஜ்யத்துக்கு நம்ம அர்ப்பணம் செய்திருக்கிறோம். ஆகையினால தேவனுடைய ராஜ்யத்துக்கு நாம் அர்ப்பணம் செய்யப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த பூமியில எப்படி வாழணும், இதெல்லாம் ரொம்ப அழகாக கடிதங்களே பவுல் அப்போஸ்தலன், பேதுரு அப்போஸ்தலன், யோவான் அப்போஸ்தலன் அவங்கெல்லாம் சொல்லிக்கிறதை பார்க்கிறேன். இந்த 12ஆம் அதிகாரத்திலே முக்கியமாக நான் 9ஆம் வசனத்தை உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். உங்கள் அன்பு எல்லாரும் சொல்லுங்க, உங்கள் அன்பு மாயமற்றதாக இருப்பதாக. அப்ப மாயமான அன்பு இருக்குது, மாயமான தாழ்மை இருக்குது, மாயமான கீழ்ப்படிதல் இருக்குது. அப்போ மாயம் சொன்னாலே அது என்னது? கலப்படம். கேரளாவில் சொல்லுவாங்க மாயம் சேர்க்கப்பட்டதுன்னா மாயம் என்னது? கலப்படம். கலப்படம் இல்லாத சுத்த அன்பு ஒவ்வொருடைய இருதயத்திலும் ஊற்றப்படுகிறது. இது இன்றைய கிறிஸ்தவ உலகத்திலே அதை விலைக்கு கூட வாங்க முடியாத சூழ்நிலை. இன்றைக்குள்ள கிறிஸ்தவ சூழ்நிலை பெரிய அப்போஸ்தலனா இருக்கிறாரு, பெரிய சபை போதகரா இருக்கிறாரு, ஆயிரக்கணக்கான விசுவாசிகள் உள்ள தேவனுடைய மனுஷனா இருக்கிறாரு, நல்ல பிரசங்கிக்கிறாரு, நல்ல ஆராதனை இருக்கிறாரு, நல்ல பாடலாம் பாடுறாங்க, எல்லாம் பண்றாங்க. ஆனா இந்த வசனத்தின்படி உள்ள அந்த அன்பு என்கிற ஒரு வார்த்தை அவருடைய இருதயங்களிலே விதைக்கப்பட்டிருக்குதா, முளைக்கப்பட்டிருக்குதா? அன்பு என்கிற ஒன்று இருக்கிறான்னு கேட்டா அது 1000 கேள்விக்குறிகளை போட்டுக்கொண்டே வரலாம். ஆமென்.
நம்முடைய மார்க்கத்துக்கு என்ன பேரு? இந்த அன்பின் மாற்றம்ங்கிற பேரை இப்ப இஸ்லாமியர்கள் தேடிக்கிட்டாங்க. யார் தேடிடா? அவங்க தேடிக்கிட்டாங்க. அவங்களுடைய மார்க்கம் அன்பின் மார்க்கம் அல்ல. யாருடைய மார்க்கம்? அன்பின் மார்க்கம். இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மார்க்கம் தான் அன்பின் மார்க்கம். இப்ப அந்த வார்த்தையை மற்றவர்கள் அதை திருடிக் கொள்ளுகிற அளவுக்கு நம்ம மக்களிடத்திலே அன்போ குறைந்து போனதினாலே சில சாக்கு சொல்றாங்க, அக்கிரமம் மிகுதியாவதனால் அநேகருடைய அன்பு தணிந்து போகணும் இயேசுவே சொல்லிட்டாரு. ஆகையினால இப்படிதான் இருக்கும் உலகத்துல அப்படின்னு சொல்லி நம்மளை மூடி மூடி மொழிகிறோம், சப்பக்கட்டு கட்டுறோம். அக்கிரமம் மிகுதியாவதனால் அநேகருடைய அன்பு தணிந்து போகும். குடும்பத்துக்குள்ள அன்பு இல்லை, அக்கா தங்கச்சிக்குள்ள அன்பு இல்லை, அண்ணன் தம்பிக்குள்ள அன்பு இல்லை, விசுவாசிகளுக்குள்ள அன்பு இல்லை, ஊழியர்களுக்குள்ள அன்பு இல்லை. அன்பில்லாத ஒரு உலகத்திலே நாம் வாழ்கிறோம். இயேசு கிறிஸ்து அதைத்தான் எஸ்டாப்ளிஷ் பண்ண வந்தார், அதைத்தான் ஸ்தாபிக்க வந்தார். அன்பை உலகத்திலே விதைக்க வந்தார். எதை கொடுக்க வந்தாரு? அதுக்கு உதாரணம் சொல்லணும் வசனம். தேவன் தம்முடைய ஒரே பேரான விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் அவன் தேவராட்சியத்தை அடைவதற்கு, பரலோகராட்சி அடைவதற்கு, நித்திய ஜீவன் அடைவதற்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அப்ப அவர் உலகத்தில் அன்பு கூர்ந்தனால்தான் இன்னைக்கு கிறிஸ்தவம் உண்டாயிற்று, சபைகள் உண்டாயிற்று, ஊழியங்கள் உண்டாயிற்று, ஊழியக்காரர்கள் உண்டாயிட்டார்கள், விசுவாசிகள் உண்டானார்கள். அவர் அன்பு செலுத்தவில்லை என்றால், அதாவது ஒரு கிராமத்துக்கு போகும்போது அந்த கிராமத்துல இயேசுவை ஏற்றுக்கொள்ளலையா, உடனே பேதுருவும் அவர் கூட அந்த சீசர்கள் சொன்னாங்க, ஆண்டவரே எலியா வானத்திலிருந்து அக்கினி இறக்கி அழித்து போனது போல நாமும் இந்த கிராமத்து மக்களை ஒரே நோய் அழிச்சிருமா அப்படின்னு சொல்லி இயேசு எனக்கு இல்லைங்க கேட்டாங்களா? வேலை படிக்கிறீங்களா? கேட்டாங்க. சீசர்கள் கேட்கிறாங்க, ஒரே நோயை நாம் அழிச்சு போடுவோம். அப்ப அவர் சொல்றாரு, இயேசு சொல்றாரு, மனுஷகுமாரன் உலகத்தை அழிப்பதற்கு அல்ல, உலகத்தை ரட்சிப்பதற்கே வந்தார். ஜீவனை அழிப்பதற்கு அல்ல, ஜீவனை கொடுப்பதற்கே வந்தார். அதான் ஆண்டவர் இயேசு, அதுதான் கிறிஸ்தவ மார்க்கம். ஏதோ ஞாயிற்றுக்கிழமை காலையில பரமண்டல ஜபத்தை சொல்லிட்டு உட்காருவோம், எழுப்புவோம், பாடுவோம், ஆடுவோம் போறது இல்லை. கிறிஸ்டியன் லைஃப் இஸ் எ பிராக்டிக்கல் லைஃப். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது அனுபவத்தில் உண்டான வாழ்க்கை. ஏற்றத்தாழ்வு இருக்கலாம், உயர்வு தாழ்வு இருக்கலாம், சைக்க முடியாத சூழ்நிலை இருக்கலாம், எது இருந்தாலும் சரி நான் அனுபவத்துக்கு நேராக இந்த வசனங்களை கொண்டு வர வேண்டும். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் சொல்றது, உங்கள் அன்பு எப்படிமா மாயமற்றதா இருக்க வேண்டும். குடும்பத்தில் அன்பு பாராட்டினாலும் சரி, பிள்ளைகளிடத்தில் அன்பு பாராட்டினாலும் சரி, ஒருவரை ஒருவர் அன்பு பாராட்டும் போது அந்த அன்பினுடைய மாயம் சேர்க்கக்கூடாத ஒரு அன்பு இருக்கு. இதை முதலாவது இயேசு கிறிஸ்து உலகத்தில் படிச்சுக்கிட்டார். உலகத்துல இயேசு கிறிஸ்து முதலாவது அன்பை படித்து விட்டார். அவரே சொல்றாரு, அவர் உலகத்தில் அன்பு கூறுவதனாலே இந்த உலகத்துக்காக. யோவான் சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்தை கையில் எடுத்து வைத்துக் கொடுங்க. யோவான் சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்தை கையில் எடுத்து கொடுங்க. இந்த வசனத்தை கையில வச்சுக்கீங்க. 13ஆம் வசனத்துல 1, 2, 3 வசனங்களை படிங்க. பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு உலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு போகும்படியாக தம்முடைய வேலை வந்ததென்று அறிந்து. அந்த வசனத்தை நிறுத்தியாளர், பிதாவினிடத்தில் போகும்படியான தம்முடைய வேலை வந்ததென்று அறிந்து தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவரிடத்தில் அன்பு வைத்தபடியே, வார்த்தை அப்படியே அன்பு வைத்தபடியே, தாம் இந்த உலகத்தில் உள்ளவற்றில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அவரிடத்தில் அன்பு வைத்தார். இயேசு கிறிஸ்துவின் அன்புக்கு ஈடாக இந்த உலகத்தில் எதையுமே நம்ம கொடுக்க முடியாது. ஒரு சிநேகிதன் தன் சிநேகிதனுக்காக ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் பெரிய அன்பு ஒன்றுமில்லை என்று நம்மை படிக்கிறோம். ஒரு சிநேகிதனுக்காக ஒரு சிநேகிதன் ஜீவனை கொடுப்பான். ஆனால் அவன் சிநேகிதன், அவன் அன்பு கூறப்பட்டவன், அவனுக்காக. ஆனால் வசனம் சொல்லி, நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே
தேவன் நம்மை வைத்த தமது அன்பை வெளிப்படுத்தினார். நாம் நல்லவர்களா இருக்கும்போது மறிக்கலையா, நாம் பாவிகளாய் இருக்கும்போது. அப்ப நம்மை எல்லாம் கிறிஸ்து இயேசுடைய அந்த சிலுவை மரணம், சிலுவை தியாகம் வந்து நம்மை நல்லவர்களாக மாற்றுவதற்காக ஏற்படுத்தப்பட்டுள்ளது. அதனால சொல்லப்படுது, ஒருவன் பொல்லாதவனாய் இருக்கும்போது, அக்கிரமக்காரனாய் இருக்கும்போது, பொல்லாதவனாய் இருக்கும்போது, நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நமது மேல் வைத்த தமது அன்பை வெளிப்படுத்தினார். எவ்வளவு மோசமான துன்மார்க்கமான மகனா இருந்தா கூட சரி, கீழ்ப்படியாத மகனா இருந்தா கூட சரி, அந்த தாயின் தகப்பன் அந்த பிள்ளையின் மேல அன்பு கூறுகிறான்னா அவர்கள் உதிரத்திலிருந்து தோன்றின அந்த பிள்ளை. ஆகையினாலே அவர்கள் உதிரத்திலிருந்து தோன்றின பிள்ளை அவருடைய கண்களுக்கு எப்பொழுதும் கெட்டவனாகவே தெரிய மாட்டான். கெட்டவனாகவே உலகத்தில் தெரிந்தாலும் அவருடைய கண்ணுக்கு எப்படி தெரிவான்? நல்லவனாகவே தெரிவான். அதுபோல்தான் ஆண்டவர் நம்முடைய இரத்த சம்பந்தமான உறவுடைய அவர் நாம் கெட்டவர்களாய் இருக்கும்போது கூட அவர் நம்மை பார்க்கும்போது நல்லவர்களாய் பார்த்திருக்கிறார். இல்லையா? அந்த நல்லவர்களாய் பார்த்ததினால்தான் அவர் அவருடைய அன்பை ஊற்றினார், அவருடைய அன்பை நமக்கு வெளிப்படுத்தினார். அழகா சொல்றார் பாருங்க, முடிவு பரியந்தமும் அன்பு பாராட்டினார். இப்போ இந்த உலகத்தோட தான் போகிற வேலை வந்துட்டு தெரிந்து உலகத்தில் தாம் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தம் அவரிடத்திலே அன்பு வைத்தார். அவருடைய அன்பினால் தான் கிட்டத்தட்ட போய் எல்லாத்தையும் சொல்லி ஒவ்வொருடைய பாதங்களையால் கழுவி சேவை பண்ற மனப்பான்மையோடு கூட, சேவை பண்ற அந்த மனப்பக்குவத்தோடு கூட தேவன் தமது அன்பை சேவையின் மூலமாக வெளிப்படுத்தினார். ஆமென். நமக்குள்ளே முதலாவது ஆண்டவர் நேசிக்கிற அந்த ஆண்டோடைய நேசத்தின் அன்பு நமக்கு வேணும். நானே இயேசுவை அளவில்லாமல் நேசிக்கிறேன் என்று சொல்லக்கூடிய தனிப்பட்ட முறையில் உள்ள இயேசுவுக்கு நமக்குள்ள அந்த அன்பும் இந்த உலகத்துடைய எல்லா ரிலேஷன்ஷிப்புடைய அன்பும் மாயை. எல்லா ரிலேஷன்ஷிப்புடைய எல்லாமே மாயை. கூட பிறந்த அண்ணன் தம்பியா இருக்கிறான். நான் எங்க கிராமத்துக்கு ஒரு தடவை போயிருக்கிறேன். என்னுடைய சித்தப்பாம என்னை வெட்டுறதுக்கு அறுவாத்தி விட்டுருக்கேன். எங்க அபிகாரி சின்ன பொண்ணு வந்துட்டு ஓடி போயிடும் அந்த ஆள் வெட்டி போடுவான், நம்மளை ஓடி போயிடும். அவன் கொஞ்ச நேரம் வந்து சொல்றான், அண்ணா இதெல்லாம் ஒரு ஷோன்னு, பங்காளிகளும் இப்படிலாம் அடிக்கடி சண்டை வரணும், பங்காளிகளும் இப்படி அடிக்கடி சண்டை வரணும். என்னடா பங்காளிகளும் சண்டை வரணும் கேட்டா, அப்ப நானே உலகத்தில் பார்க்கும்போது அவங்க சண்டைக்காரங்கனே எப்பவும் தெரியும் அப்படின்னு சில மைண்ட் உள்ள ஆட்கள் இருக்காங்க. சண்டைக்காரங்களாவே தெரியணும். அப்படி அல்ல. ஆமென். முடிவு பரியந்தமும் அவர் அன்பு வைக்கிற தேவனாக அவர் தான் சொல்றாரு. பின்ன அவங்கள்ட்ட சொல்றாரு பாருங்க, இந்த 13 அதிகாரத்திலேயே சொல்றாரு. இது 33 வசனம் படிங்க. 33 பிள்ளைகளே இருப்பேன், நீங்கள் என்னை தேடுவீர்கள், உங்களோடும் சொல்லுகிறேன். அவர் போயிடுவாரா? நான் கொஞ்ச நேரம் நினைச்சுவேன், போயிடுவேன். அன்பு கூர்ந்த நான், அன்பா இருக்கிற நான், தேவன் அன்பா இருக்கிறார், அன்பு இருக்கிற நான், அன்பாய் உலகத்தில் வடிவமாய் அலைந்து கொண்டிருக்கிற நான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் நினைச்சுவேன், போயிடுவேன். ஏன்னா 1 வசனம் இல்லை. தாம் உலகத்திற்கு போகக்கூடியான வேலை வந்ததென்று அறிந்த பிற்பாடும் தாம் அன்பு கூர்ந்தவற்றில் முடிவு பரிந்தும் அன்பு வைத்து நான் சொல்லுறேன். இப்ப சொல்றாரு மறுபடியும், நான் இப்போ உலகத்தை விட்டு போயிடுவேன். ஆனா நான் உலகத்துல உங்களை விட்டுட்டு போறேன். உலகத்துல உங்களை விட்டுட்டு போறேன். நான் போயிடுவேன், உலகத்தை விட்டு போயிடுவேன். உலகத்துல உங்களை விட்டுட்டு போறேன். உங்களோடு சொல்கிறேன். 34 நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருந்தால் நான் உங்களிடத்தில் அன்பாய் இருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒரு அன்பாய் இருக்கின்ற புதிதான கட்டளை உங்களுக்கு நான் கொடுக்கிறேன். அந்த வசனத்தை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டீப்பா, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பா இருங்கள், அன்பா இருங்கள். இயேசுவாவுடைய இந்த வசனத்தை நாம் எத்தனை பேர் படிக்கிறோம், வாசிக்கிறோம், பிரசங்கிக்கிற நானே இந்த வசனத்துக்கு நான் கீழ்ப்படுகிறேனா?
பிரசங்கிக்கிற போதகராகிய நானே இந்த வசனத்துக்கு கீழ்ப்படுகிறேனா, கேட்கிற நீங்களும் இந்த வசனத்துக்கு கீழ்ப்படுகிறார் என்பதை நாம் தராசில் வைத்து தூக்கி பார்க்க வேண்டும். ஆமென். அன்பை தவிர வருவதில் உண்மை அது அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லும்போது அன்பு சகலத்தையும் மூடி போடும். அன்பு சகல குற்றங்களையும் சகல பாவங்களையும் சகல அக்கிரமங்களையும் ஒருவருக்கொரு ஒரு பலவீனம் என்றால் குறைகள் இருந்தால் அதெல்லாம் அன்பு இருந்தால் அது மூடி போடும். இயேசுவான் மிக அழகாக சொல்றார், நான் அன்பு கூர்ந்தது போல முடிவு பரியந்த நான் உங்களிடத்தில் அன்பு வைத்தது போல நான் அன்புள்ளவராக இருக்கிறேன், நான் அன்பா இருக்கிறேன், அன்பாகவே உலகத்தில் வந்தேன், அன்புதான் என்னுடைய வடிவம். அநேக வீடுகளில் எழுதியிருப்பார்கள் God is love. அது ஜெனரல் வார்த்தை. God is loveங்கிறது ஜெனரல் வார்த்தை. Jesus is loves me அப்படிங்கிறது இண்டிவிஜுவல் லைஃப். இயேசு கிறிஸ்து என்னிடத்தில் அன்பாயிருக்கிறார் என்பது அது இண்டிவிஜுவல் நம்முடைய அனுபவத்தை பொறுத்து. அவர் அன்பு வடிவமாகிய தெய்வம். அன்பில்லாதவன் தேவனை அறியான். அன்பில்லாதவன் பட்சிக்கல. அன்பில்லாதவன் தேவனை அறிய முடியாது. நான் தேவனை அறிந்தேன் என்று சொல்ற என்னிடத்தில் கட்டாயம் என்ன முளைச்சுக்கணும்? அன்பு என்கிற விருட்சம் முளைச்சுக்கணும். அன்பு என்கிற விருட்சம் முளைச்சாதான் நான் தேவனோ ஒருவர் இருக்கிறார் என்பதுக்கு நான் சாட்சியாக இருக்கிறேன். சொல்றாரு, நீங்கள் ஒருவரில் ஒரு நான் உலகத்தோடு போயிருவேன். லட்சுமாரி கவனிக்கிறீங்களா? நான் உலகத்தோடு போயிருவேன். நான் உங்களை அந்த உலகத்தை விட்டு போறேன். நீங்க இந்த உலகத்தை தான் இருக்கிறீங்க. ஆகையினால நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பு உள்ளவர்களாயிருங்கள். அன்பா 34 நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருந்து நான் உங்கள் அன்பாயிருந்தது போல. அந்த எக்ஸாம்பிள் சொல்றாரு, அவர் உதாரணம் சொல்றாரு. நான் இருந்தது போல, லைக் மீ, ஆஸ் மீ, என்னை போல, என்னாவே நான் உங்களில் அன்பா இருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர். இயேசு நம்மிடத்தில் அன்பா இருக்கிறாரா? இயேசு உங்களுக்கு அன்பா இருக்கிறாரா? நல்லா தெரியுமா உங்களுக்கு? இயேசு என்ன நேசிக்கிறார். இயேசு நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பா இருக்கிற புதிதான கட்டளை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். அடுத்த 37 வசனம், நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாக இருந்தால் அதனாலே நீங்கள் என்னுடைய சீசரிலிருந்து. அருமையான ஒரு வார்த்தை இயேசு சொல்லிவிட்டார் தெரியுமா? ஒரு இந்து மார்க்கத்தினை அறிவதற்கு ஒரு இந்து போறான்னா ஒரு சிவப்போடைய கட்டு நெத்தி நிறைய விபதியோ தும்மோத்தையோ ஏதோ தடையிட்டு போறான். அவர் பார்த்தோன்னு சொல்ல இந்து பக்தன் நம்ம சொல்லிடுறோம். நிறைய கடைகள்லாம் முதலாளிமார் அல்லாவில் உட்காரும்போது நல்லா நினைச்சுவாங்க, வட்டை கட்டி குங்குமம் வச்சு கூட. அப்போ நம்ம இவங்களை யாருன்னு சொல்கிறோம்? இந்து சகோதரர், இந்துக்காரன்னு சொல்லுவோம். ஒரு இஸ்லாமியரை நாம் எப்படி பார்க்குறோம்? கட்டாயம் ஒரு இஸ்லாமியன் கட்டாயம் ஒரு தொப்பி, ஒரு லுங்கி. அவன் எவ்வளோ பெரிய கோடீஸ்வர ஆளாக இருந்தாலும் எதை போட்டிருப்பான்? ஒரு தொப்பியும் ஒரு லுங்கியும். கிறிஸ்தவர்கள் நிறைய நகை போட்டிருக்கு. நிறையா கிறிஸ்தவர்கள் எப்படி அடையாளம் கண்டுபிடிப்பு சொல்லுங்க? சொல்லுங்க, நீங்க ஒரு பேசி சொல்லுங்க, வாய்த்தரங்க. எப்படிமா கிறிஸ்தவன் கண்டுபிடிக்கிறது? நான் ஒரு கிறிஸ்தவன், என்னை சொல்லுங்க. நான் ஒரு கிறிஸ்தவன், என்னை எப்படி கண்டுபிடிக்க முடியும்? பேசுற பேச்சா? நான் பேசுற பேச்சா? ஐயோ எம்மா முடியாத பேச்செல்லாம் நான் பேசுறேன். பொறுமை இல்லை, ஆழ்மை இல்லை, பொறுக்க முடியல, அதர்மத்தை பொறுக்க முடியல, அநீதியை பொறுக்க முடியல, ஒன்றும் பொறுக்க முடியல. எல்லாத்தையும் பொங்கி எழுதுறனே, சண்டைக்கு எழுதுறனே, உள்ள இருந்து அப்படியே அந்த விஷம் பொங்கி வருதே. என்னை எப்படியா கண்டுபிடிப்பீங்க? இந்த மரகதம்மா, நீங்க ஒரே ஆள் தான் அந்த ஊரில் கிறிஸ்தவன். உங்களை எப்படி அவங்க கிறிஸ்தவன் கண்டுபிடிக்க தெரியுமா? நீங்க அடிக்கடி அங்க சொல்றீங்க, கிறிஸ்டின் கோயிலுக்கு போறீங்க, நீங்க சண்டை போடுறீங்க. கிறிஸ்டின் கோயிலுக்கு பைபிள் போறீங்க, சொல்லாம அடுத்தவங்க சொல்றாங்கன்னு நீங்களே உங்களுடைய மனசின்படி என்கிட்ட சொல்றீங்க. சில சமயங்கள
நீங்கள் கிறிஸ்தவங்களா இருக்கீங்க, பைபிளை தூக்குறீங்க, ஜெபம் பண்ணுறீங்க, ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போகிறீங்க, ஆனால் நீங்களே சண்டை போடுறீங்களே அப்படின்னு இன்னொருத்தர் என்கிட்ட கேட்குறாரு. அவர் சொல்கிறாரு, நீங்களும் உதாரணத்துக்கு சொல்லுங்கள், உங்களுக்கு மென்ஷன் பண்ணல, தயவுசெய்து நீங்கள் அவங்க தப்பாக இருக்கக்கூடாது. உதாரணத்துக்கு சொல்கிறீங்கன்னா அதுக்கு என்ன சொல்யூஷன்? அதை நம்ம சரிக்கட்டுக்கு என்ன செய்யணும்? சண்டை இல்லாத குடும்பம் கிடையாது, வாக்குவாதம் இல்லாத குடும்பம் கிடையாது. எல்லாமே அந்த அறை வீட்டுக்குள்ள 4 ரூமுக்குள்ள அந்த பெட்ரூமோட எல்லா கதையும் முடிச்சுக்கணும். அந்த முன் வாசலை தாண்டி வெளியே சத்தம் கேட்டுச்சுனாலே பிரச்சனை உண்டாச்சு. ஏன் பிரச்சனை? உங்களுக்குள்ளே ஏன் பிரச்சனை வருகிறது? கேட்கிறார் பவுல், கேட்கிறார், உங்களுக்குள்ளே ஏன் பிரச்சனை? நீங்கள் விரும்புகிற காரியத்தை செய்ய முடியாதபடி, நீங்கள் விரும்புகிற காரியங்கள் உங்களுக்கு நடைபெறாமல் இருப்பதனால் அல்லவா உங்களுக்குள்ளே வாக்குவாதம், நான் சண்டை. 1 Corinthians 8:7 அழகா சொல்றாரு. இதை வேண்டாம், வாசிக்க வேண்டாம். உங்களுக்குள்ளே ஏன் வாக்குவாதம், உங்களுக்குள்ளே ஏன் சண்டை, உங்களுக்குள்ளே ஏன் பிரிவினை, உங்களுக்குள்ளே ஏன் இப்படி வருதுன்னு கேட்டா, நீங்கள் நினைக்கிற உங்கள் காரியங்கள் எல்லாம் சாதிக்க முடியவில்லையே. அது ஆணா இருந்தாச்சு, பெண்ணா இருந்தாச்சு, பையனா இருந்தாச்சு, பொண்ணா இருந்தாச்சு, நாம் நினைக்கிற காரியங்களை சாதிக்க முடியுதேங்கிற அந்த வரும்போது ஒரு ஈகோ ப்ராப்ளம் வருது. அந்த ஈகோ ப்ராப்ளம் கோபமாகுது, கோபம் சண்டையாவது, சண்டை கொப்பளித்து வருது. அந்த சண்டை கொப்பளிக்கும் அந்நியருக்கு தெரிய வருது, இவங்க கிறிஸ்டியன் சொல்றாங்க, இன்னைக்கு சண்டை போட்டுருக்காங்க. நான் கிறிஸ்தவனா இருக்கிறதுக்கு முன்னே சண்டை போட்டிருப்பேன், கை நீட்டிருப்பேன், அடிச்சிருப்பேன், குத்திருப்பேன், கெட்ட வார்த்தை பேசியிருப்பேன். அது என்றைக்கு நான் அந்த அன்புள்ள தெய்வமாய் அன்பே வடிவானவர் எனக்குள்ளே ஆவியாய் இறங்கிவிட்டார். ஆமென் சொல்றீங்க. ஒரு வசனம் ரோமன் நிருபம் 5ஆம் அதிகாரம், ரோமன் நிருபம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ரோமன் நிருபம் 5ஆம். எல்லாரும் சண்டை போட்டு வாசிக்க வேண்டாம், தயவுசெய்து கருத்தை உணர்ந்து அந்த வசனம் உங்களுடைய இருதயத்துல ஆழமா பதிகிறாய்ங்கிறத கருத்தோடு கவனிச்சு அந்த வசனம் நீங்க மேலும் நமக்கு அருள். இப்ப நான் கேட்கிறேன், நம்ம எல்லாம் பரிசுத்தாய் பெற்றுக்கோங்க. பரிசுத்தா இப்ப ரட்சிப்பு வந்தோடனே கிட்டத்தட்ட பரிசுத்தாவியான தொடுதல் நமக்கு உண்டாகும். பரிசுத்தாவியான தொடுதல் கட்டாயம் நமக்கு உண்டாகும். பரிசுத்த அதாவது இண்டிவிஜுவலா பரிசுத்தாவி அபிஷேகம் நிறைய பெற்றுக்கொண்டேங்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் என்றைக்கு நாம் ரட்சிக்கப்பட்டு ஆவிக்குரியவர்களாய் மாறுறோமோ அன்றைக்கு ஆவியானவரும் நம்மோடு கூட கலந்து விடுகிறார். அந்த ஆவியானுடைய கலவை நமக்குள்ள வந்திருக்குது. அழகா சொல், மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே. everybody listen me. மேலும் நமக்கு அருளப்பட்டிருந்தா, பரிசுத்தாவி அருளப்பட்டிருந்தாமா? சகோதரிமார்களே, சகோதரிகளே, பரிசுத்தாவி நமக்கு அருளப்பட்டது, நம்புங்க. பரிசுத்தாவி எனக்குள்ள இருக்கிறார், நம்புங்க. பரிசுத்த ஆவியான எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார், நம்புங்க. அந்த நம்பிக்கை நம்மை பரிசுத்தாவின் வல்லமை நாம் நிரப்போம். அப்ப நமக்குள்ள சிந்தனை வரும், நாம் பரிசுத்தாவி பெற்ற தேவ பிள்ளை, பரிசுத்த ஆவியான் எனக்குள்ளே இருக்கிறார். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே அடுத்த வருஷம் தேவ அன்பு. அன்பு, தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் எங்க ஊற்றிருக்குது? எங்க தேவ அன்பு எங்க ஊற்றிருக்குது? இருதயங்களை யார் மூலமாக? அதனால தான் சொல்றேன், இந்த இருதயம் காரணம் வாக்குவாதம் பண்ற இருதயம் அல்ல, சண்டை போடுற இருதயம் அல்ல, எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய இருதயம். இன்னைக்கு 10 ரூபா தான் நம்ம வீட்டுக்கு வருமானம். அந்த 10 ரூபாயை சமாளிக்கக்கூடிய அந்த மனநிலையிலே அந்த ஆவியான நம்முடைய இருதயத்தை பக்குவப்படுத்த வேண்டும். நமக்கு எதிர்பார்ப்பு நிறைய இருக்கலாம், அவங்கள போல இவங்கள போல, அவங்கள போல இவங்கள போல, நான் இல்லைன்னு கூட அந்த அங்கலாய்ப்போர்கள் இருக்கலாம். அது நான் ஒரு நாள் இந்த ஒரு தேனியில ஒரு புதிய ஜவுளி கடை திறந்தாங்க. அந்த புதிய ஜவுளி கடை திறப்புல எல்லாம் கூப்பிட்டுருந்தாங்க. ஸ்பெஷலா போயிருந்தேன். அந்த ஜவுளி கடை வாசல் ஒரு பெரிய ஒயிட் போர்டு எழுதி வைத்திருந்தான், அன்புள்ளவர்களே மற்றவர்களோடு உங்களை ஒப்பிடாதீர்கள், அவன் வேறு நோக்கத்துக்காய் பிறந்திருக்கிறான், நீங்கள் வேறு நோக்கத்துக்காய் பிறந்திருக்கிறீர்கள். அருமையான தத்துவம் பார்த்தீங்கன்னா, ஒருவரை நிச்சயங்க கம்பேர் பண்ணாதீங்க, ஒருவர் சமம் பண்ணாதீங்க. அவன் கோடீஸ்வரனா இருக்கிறேனே, ஆனால் நானும் உடனே கோடீஸ்வரன் இங்க போய் கண்ணை விட்டு திருட வேண்டிய அவசியம் இல்லை நமக்கு. ஆனால் அந்த வார்த்தையை போட்டு எனக்கு ரொம்ப உடனே போட்டோ எடுத்து இந்த பேஸ்புக்ல போட்டுருது.
அவனை பார்த்து நீ பொறாமைப்படாதே. அவன் வேறொரு நோக்கத்துக்காக இறைவனால் படைக்கப்பட்டிருக்கிறான். நீ வேறொரு நோக்கத்துக்காக இறைவனால் படைக்கப்பட்டிருக்கிறாய். இறைவனுடைய திட்டம் இல்லாமல் எதுவும் நம்முடைய வாழ்க்கையில நடக்காது 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 என்பதை நீங்கள் ஆணித்தரமா உங்கள் இருந்தது. நான் இந்த ஊருக்கு வருவதே, இந்த குடும்பத்துக்கு வருவதே, இந்த மனுஷனோடு வாழ்வதே, இந்த மனுஷியோடு வாழ்வதே, இந்த பிள்ளைகளோடு வாழ்வது எல்லாம் இறைவன் ஏற்கனவே போட்டு வைத்த வரைபடம். அந்த வரைபடத்தை மீறி நம்மளால ஒண்ணு செய்ய. நம்ம நினைக்கலாம், இதை காட்டில் நாம் மேல போயிருக்கலாமே, இதை காட்டில் மகிமையா போயிருக்கலாமே, இதை காட்டில் வேறு. நேற்று ஒரு பாஸ் வந்திருந்தாங்க, என்னை பார்க்கறதுக்கு வந்திருந்தாங்க. சூப்பர் கார் ஹோண்டா i20 வந்திருந்தாங்க. அப்போ உடனே பாஸ், ஏன் அந்த பழைய கார் வச்சுக்கிங்க, இந்த காரை வாங்கிக்கிங்கன்னாங்க. நான் சொன்னேன், எனக்கு கடவுள் கொடுத்த இந்த காரே போதும் இப்போதைக்கு. இதுக்கு மேல நான் பறக்கணும்னு ஆசைப்பட்டா கடன் வாங்கி எந்த காரியத்தையும் செய்ய நான் நினைச்சத விரும்பல. கர்த்தர் கிருபையினால நமக்கு ஒரு வாகனத்தை தங்க, எங்க போனாலும் போறதுக்கு ஒரு வாய்ப்பு வசதியை தந்துக்க, அது போதும். நமக்கு வாங்குறதுக்கு ஆசைதான், வாங்கணும்னு எண்ணங்கள் இருக்கலாம். ஆனால் எதற்காக இந்த வாகனத்தை தேவனுக்கு தந்தாரோ அந்த நோக்கம் நிறைவேறட்டும். எப்பவுமே சகோதர சகோதரிகள் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டதும் கவித்த தேவ அன்பு என் இருதயத்திலே, எல்லாரும் சொல்லுங்க, தேவ அன்பு என் இருதயத்திலே ஊற்றப்பட்டிருக்கிறது. ஊற்றப்பட்டிருக்கிறபடியால், அந்த ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை என்னை ஒரு நாள் வெட்கப்படுத்தாது. எதை நம்புகிறோமோ அந்த நம்பிக்கை என்னை ஒரு நாள் செய்யாது, வெட்கப்படுத்தாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அழகா சொல்றாரு பாருங்க இயேசு கிறிஸ்து, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பா இருந்தால், சொல்லுங்கப்பா, இந்த வசனத்தை நீங்க கேட்ட பிறவாது படிச்ச பிறவாது 99.99% எல்லாரிடத்திலும் அன்பு கூறுவதற்கு ஒரு நல்ல மனப்பக்குவத்தை கர்த்தர் பெற்றுக் கொள்ளுங்க. இப்படி இயேசு சொல்லிட்டாங்க, அன்புக்கு பாத்திரமான அந்த வீட்டில் இருந்தால் நீங்க சொல்ற அன்பு அங்கே தங்கும். அப்ப அன்புக்கு பாத்திரம் இல்லாத ஆட்கள் இருக்கிறாங்க, அப்படித்தானே? அன்புக்கு பாத்திரம் இல்லாத ஆட்கள் இருக்கிறாங்க, அன்புக்கு பாத்திரம் இல்லாத ஆட்கள் அப்படி சொல்லி நம்ம சம்பவம் கிடைக்கக்கூடாது. அவங்களுக்கு அன்புக்கு பாத்திரம் உள்ளவங்களோ பாத்திரம் இல்லாத, நான் அன்பா இருக்கிறேன் சொல்ல, நான் எப்படிங்க அன்பா இருக்கிறேன். அந்த அன்புக்கு இந்த உலகத்துல எதையுமே தராசல வச்சு நிற்க முடியாது. பாருங்க, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பா இருந்தா, அன்புள்ளவர்களா இருந்தால், அதனால் நீங்கள் என்னுடைய சீசனுக்கு எல்லாரும் உங்களை அறிந்து கொள்வார்கள். கர்த்தருக்கு சொல்றேன். இன்னும் பாருங்க, ஆண்டவர் இந்த யோவான் சுவிசேஷத்துக்கு அன்பை பற்றி என்ன சொல்றாரு பாருங்க. கடைசி அதிகாரத்துக்கு வாங்க. யோவான் சுவிசேஷன் கடைசி அதிகாரம்